இது பண்ண மாட்டேன்றார் மாறிங்கன்னு சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆவணி மாதத்தில் கொஞ்சம் பரபரன்னு இருப்பீங்க. ஏன்னா ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு டக்குன்னு ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதோட இன்னொரு பலனையும் சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நாக்கில் ஏதாவது ஒரு கடுமைத்தனம் சுடு சொல்லால் யாரையாவது ஒருத்தரை சொல்லி என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு திட்டி அதன் மூலமாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை தவிர்த்து வேறு கெடுதல்கள் என்று எதுவும் வராது. குறிப்பிடத்தக்க இன்னொன்று அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ட்ராவலின் மூலமாக நல்லது இருக்கும். ஒருத்தட்ட ஃபோனில் தான் பேச வேண்டாம், நேர்லேயே போய் இருந்தாலும் பிடிச்சி நம்ம என்ன ஏதுன்னு கேட்டோம்னா முகத்துக்கு நேரம் நம்ம கேட்குறதுக்காகவே ஒத்துக்குவார் என்கின்ற மாதிரியாக ஒரு இடத்திற்கு பயணம் போய் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரும்பகுதி கிழக்கு திசைக்கு போகக்கூடிய அமைப்பு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் படிக்கணுங்க, அங்கே போய் வேலை செய்யணுங்க, அங்கேயே விசா, அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே கிடைக்கணும், அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் பிஆர் வாங்கணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே